காலகாலமாக வந்து எத்தனையோ வருடங்களாக வந்து மீண்டும் 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 தமிழர்கள் வந்து அழுவதும் முறையிடுவதுமே வேலையாக இருக்குது. நம்ம வந்து இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்தியாவிற்குள்ளே நாம் ஒரு அங்கம். நம்மளுடைய குரலுக்கு, நம்மளுடைய அழுகைக்கு, நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு, நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு இவ்வளவு காலதாமதமாக ஒரே ஒரு அனுகூலமான ஒரு வார்த்தையை பிரதமர் வாயிலிருந்து வந்திருக்கின்றது எனக்கு சந்தோஷப்பட தோணலை. இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து இலங்கை போர் நடக்கும்போது இந்த இந்தியா எடுத்திருந்துச்சுன்னா எத்தனையோ தமிழர்களோட உயிரை அது காப்பாற்றிருக்கும். நமக்கான தமிழ் ஈழம் உருவாவதற்கும் அது ஒரு மிகப்பெரிய மாறுதல் அமைஞ்சிருக்கும். ஆனால் அதை செய்யாமல் இன்றைக்கி வந்து அவங்க முதல்ல இதை சொல்லலை. எத்தனையோ பேர் கேட்டுக்கிட்டதுக்கப்புறம், இவ்வளோ பேர் போராடினதுக்கப்புறம், இவ்வளவு தலைவர்கள் இங்கேருந்து குரல் கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுவும் எங்கே அமெரிக்காவை ஆதரிக்கும்னு. அமெரிக்கா எழுப்பின பிரச்சனையை எழுப்ப வேண்டியதே இந்தியா தான். இந்தியாவில் உள்ள ஒரு அங்கமான தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் தான், தமிழ் பேசுகிற மக்கள் தான் அங்கேயும் இருக்காங்க, தமிழ் ஈழத்துலையும். அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு இந்தியா தான் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும், ஆதரவாக நின்றுருக்கணும். இந்தியா தான் இந்த இலங்கையை வந்து பயமுறுத்தி இருக்கணும், மிரட்டி இருக்கணும். இதை விடுத்துட்டு அமெரிக்காக்காரங்க சொல்கிறாங்க அங்கேருந்து இந்த போர்க்குற்றத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு. இந்த போர்க்குற்றத்தை அனௌன்ஸ் பண்ண வேண்டியதோ ராஜபக்ஷ மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது முதல்ல இந்தியா. அதை இந்தியா செய்யலைன்றதை ஏன்றதை இதுவரைக்கும் தமிழர்களாக இருக்கக்கூடிய இங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளும் யாருமே அதை திங்க் பண்ண மாட்டேன்றோம். எனக்கு என்ன, என் வாழ்க்கை, நான் ஒரு சினிமா எடுக்கணும், நான் என் வாழ்க்கையை பார்க்கணும், உனக்கு என்ன, நீ உன் வாழ்க்கையை பார்க்கணும், அப்படித்தான் நம்ம போகிறோம். அந்த மெத்தனம் தான் இத்தனைன்னா நம்மளை வந்து நம்மளுடைய இனத்தை வந்து யாருமே கண்டுக்காமல் இருந்தது. தயவு செய்து இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது, மெத்தனமாக இருக்காதீங்க. இன்றைக்கி எங்கேயோ ஒரு தமிழர் நசுக்கப்பட்டால் நாளைக்கு நீங்கள் நசுக்கப்பட போகிறதும் உண்மை, கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் வந்து திரும்ப 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 இந்த விஷயத்தை அமைச்சரவை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து திரும்ப திரும்ப தீர்மானம் போட்டு நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் செஞ்சுருக்கணும். அவர் வந்து செய்ய தவறலைன்றதை விட அந்த இடத்துல அதை இன்றைக்கி ஏன் அப்படி நடந்தார்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் கேள்வியாகவும் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் தமிழர்களாக இருந்து போற்றி புகழ்கிற, தமிழர்களோட தந்தைன்னு சொல்லிக்கிற, தமிழர்களோட முன்னோடின்னு சொல்லிக்கிற எங்களுக்கு முக்கியமான ஆள், அப்படி முக்கியமான ஒருத்தர் அன்றைக்கி முடிவு பண்ணியிருந்து அந்த 40 எம்பிக்கள் ஒரு நாள் வந்து ராஜினாமா கடிதத்தை வச்சு நின்னாங்க பார்த்தீங்களா. அன்றைக்கே அதை ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு எல்லோரும் வெளியே வந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. ஸோ இது வந்து காலதாமதமாக நம்ம பேசுகிறோம். இன்னும் நம்ம வந்து பேச வேண்டிய, நம்ம வந்து போராட வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அனுசரணையான கொசுக்கடிக்கு வந்து மருந்து போடுறது இல்லை, இது கொசுக்கடி இல்லை, இது உயிர் பலி. எத்தனையோ உயிர்களை கொடுத்துட்டு பரிதவிச்சு நிற்கிற எத்தனையோ அகதிகளாக வாழ்கிற எத்தனையோ இலங்கை தமிழர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சிறு மருந்தே கிடையாது. அவங்களுக்கான மருந்துன்றது தனி ஈழம் தான். தனி ஈழம் உருவாவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு வாக்கெடுப்பு நடத்தலாம். திருமுருகன் மே 17 இயக்கத்தோட திருமுருகன் கூட அந்த விஷயத்தை இப்போ பேரணி நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல கருத்து. மக்கள்கிட்ட இதே இந்தியா வந்து வாக்கெடுக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தட்டும். எத்தனையோ தேர்தலை வந்து சும்மா திரும்ப திரும்ப நடத்துகிறீங்க, நீங்கள் நினச்சா கலைச்சிட்டு நடத்துகிறீங்க, இடைத்தேர்தல் நடத்துகிறீங்க. இதுக்காக ஒரு தேர்தல் நடத்துங்க. தமிழ் ஈழம் தமிழர்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அந்த வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பு மூலமாக தமிழீழம் வேணும்னு தமிழர்கள் அத்தனை பேர் சொன்னாலோ இல்லை உலகத்தில் உள்ள நாடுகள் சொன்னாலோ அப்போ நீங்கள் முடிவெடுங்க, அப்போ நீங்கள் பண்ணுங்கள், நான் சந்தோஷப்படுவேன்.